ஒரு கூட்டம் வரும். அவர்கள் சத்தியத்தை உரைத்து கொண்டே இருப்பார்கள். சஹீஹுல் புகாரியில் வருகிறது, உண்மையே பேசுவார்கள், அவர்கள் சத்தியத்தை சொல்லுவார்கள். பலர்கள் அவர்களை எதிர்ப்பார்கள், பலர்கள் அவர்களை திட்டுவார்கள், அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எதையும் செய்ய விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான். அவர்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வரும். அல்லாஹ் எல்லா எதிர்ப்புகள் நேரமும் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான். இப்படி பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாளில் தான் மறுமை நாள் சம்பவிக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திடீர் என்று உலகம் அழியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் வேண்டும் என்று சொன்னால் தொழுகை மட்டுமல்ல, தஅவா பிரச்சாரம், அல்லாஹ்வுடைய பாதையிலே 4 மனிதர்களை தூய இஸ்லாத்தின் பக்கம் எடுப்பதன் கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். நான் நஷ்டமா, நீங்கள் நஷ்டவாளியா என்று சொல்வதற்கு 3 கேட்டகரி அல்லாஹ் சொல்கிறான், 4 கேட்டகரி. இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், வஅமிலு ஸாலிஹாத், அமல்கள் செய்யவில்லை, சாலிஹான அமல்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிற அமல்களை நானும் நீங்கள் செய்து விட்டோம் என்றால் 2வது சரியாகி விட்டது. வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி. யாரு நஷ்டவாளி தெரியுமா? ஒருவருக்கொருவர் உண்மையை சொல்லாவிட்டால், சத்தியத்தை போதிக்காவிட்டால், 4வரை திருத்தாவிட்டால் அவர் நஷ்டவாளி. ஈமான் கொண்டு விட்டேன், தொழுது விட்டேன், அவரால் தப்ப முடியாது. வதவாஸௌ பில் ஹக்கி, இந்த ஹக்கை சொல்லியாக வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லவாடியார். வதவாஸௌ பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் உண்மையை அவர்கள் பொறுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்டம் வருகிற நேரத்தில் பொறுமையோடு நடக்க வேண்டும்.